இங்க பாரியா, உங்ககிட்ட உபதேசம் கேட்டு நான் வரல. உன்னால முடியுமா முடியாதா? முடியாதா சொல்லிடு, நான் டாக்டர்கிட்ட பாத்துக்கிறேன். யாருகிட்ட? டாக்டர்கிட்ட. சரி சரி, போ போ. யோ, உடம்புக்கு சரியில்லைன்னு போனீங்கன்னா ஊசி போட்டு விடுவாரு. ஊழல் பண்ணாலும் பண்ணி வையே உதச்சு அனுப்பிச்சுடுவாரு. பாரியா, பணம் காசு துச்சமா வலிக்கிற ஒரு வித்தியாசமான மனுஷன் இருந்தாலே உலகத்துல எதை வேணா விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா பெத்த தாயும் அந்த டாக்டரை மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது, தெரியுமா? நானே அட்மையர் ஆகி உட்காந்துருக்கேன். நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, அந்த ஆளை வாங்க முடியாதா என்ன? உன்னை சொல்லி தப்பு இல்ல. கையில பணம் இருந்தா எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாங்கிற மனோபாவம் ஜனங்க மத்தியிலேயே உருவாயிருச்சே. ஒரு நீ என்ன பண்ணுவ? இப்போ கடையில போய் காபி தூள் வாங்கிட்டு வாடான்னு பையன் கிட்ட சொன்னா 5 பைசா கொடுத்தா தான் போகணுங்கிறான். சிறு வயசுல இருந்து பழக்கப்படுத்தி விட்டோம்ல. ஆனா பணம் கொடுத்து வாங்குறதுக்கு டாக்டர் தனிநபர் இல்ல, ஒரு தலைவர் ஸ்டாஃப். அதை புரிஞ்சுக்கணும். சரி, சுட்டாத்தான் நண்டுக்கு தெரியும், பட்டாத்தான் சில பேருக்கு புரியும்பாங்க. நீ அந்த ஜாதி போல் இருக்கு. நான் இது வரைக்கும் தோத்தது கிடையாது. சவாலா? அப்படிதான். விடு விடு, நாங்க தான் மைக் கிடைச்சதுக்காக மானாவரியா ஒட்டுக்குவோம். இப்ப நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்களா? பெரிய நாயகம், இந்த விஷயத்துல நீ டாக்டர் தோக்க போறது உறுதி. அங்க போய் வாழைக்கில ஆட்டினின்னு வையே, அப்புறம் திரும்பி வர்றதே கஷ்டம். என்ன வயசு? 60. 60ல கண்டம்பாங்கயா, பாத்து போ. நான் பாத்துக்கிறேன். ஏன்னா சாட்சிக்கார காலில் விழறத விட சண்டைக்கார காலில் விழறேன். வரேன். விடு விடு, மொத்தத்துல எவனாவது ஒருத்தர் காலில் விழுகணும். நல்லா ட்ரைனிங்கடா தமிழனுக்கு. போடா, போய் விழு போடா. டாக்டர், சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்குது டாக்டர். சரி, தினமும் என்ன சாப்பிடுறீங்க? அது கிராமத்துல எது கிடைக்குதோ அதை சாப்பிடுறேன் டாக்டர். சரிங்க, என்னதான் சாப்பிடுறீங்க? எது கிராமத்துல கிடைக்குதோ அதான் டாக்டர் சாப்பிடுறேன். அதான் என்னன்னு கேக்குறேன். அதாங்க, கிராமத்துல என்ன கிடைக்குதோ அதாங்க. ஐயோ, காத்தால எழுந்த உடனே என்னதான் சாப்பிடுவீங்க? அதையாவது சொல்லுங்க. இப்படி வழக்கமா கேட்டீங்கன்னா சொல்லிட்டு போறேன். காலையில கிராமத்துல என்ன கிடைக்குதோ அதாங்க. சரி, இது வயிற்று வலி மாத்திரை, இத சாப்பிடுங்க. சரிங்க. சாப்பிடறதுக்கு அப்புறமா, சாப்பிடறதுக்கு முன்னாடிங்களா? உங்க கிராமத்துல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு இத சாப்பிடுங்க. வரேங்க. வணக்கம், உட்காருங்க. எங்க வந்தீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா பாத்துட்டு போலாமேன்னு. பாத்துட்டீங்கல்ல? இல்ல டாக்டர், கொஞ்சம் பேசணும். பேசுங்க. பெருசா ஒண்ணு இல்ல, குழந்தைங்க வேலையில நிறுத்திட்டோம் இல்லையா, அந்த வருமானத்தை மட்டும் நம்பி இந்த பல குடும்பங்க பசியும் பட்டினியுமா கஷ்டப்படுதுங்க. ஓ, ஆடு நனைதானே ஓன கவலைப்படுதோ? நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, சரியாவே புரிஞ்சிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்க ஏற்பாடு செய்துட்டு தான் இருக்கோம். அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி சில குடும்பங்களை காப்பாத்துறது கஷ்டமான காரியம் ஒண்ணு இல்ல. அப்புறம் டாக்டர், நீங்க கொஞ்சம் பெரிய கிளினிக்கா வைக்கலாமே. கிளினிக் பெருசா சின்னதாங்கிறதுல ஒரு டாக்டருக்கு பெருமை இல்ல. அவர் எத்தனை நோயாளிகளை பாக்குறாரு, அதுல எத்தனை பேர் குணமாகறாங்க, அதுலதான் அந்த டாக்டருக்கு உண்மையான பெருமை. அப்புறம் உங்க பொது தொண்டு நிறுவனத்துக்கு 1 கோடி ரூபாய் நன்கொடை கொடுக்கலாம்னு தீர்மானிச்சிருக்கோம். நீங்க குழந்தைங்களை வச்சு வேலை வாங்குறத நான் கண்டுக்காம இருக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் டாக்டர். எழுந்து போங்கடா முண்டங்களா. இந்த மாதிரி சூட்கேஸ் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி எண்ணத்தோட இன்னொரு தடவை வந்தீங்க, அவ்வளவுதான், தொலைச்சிட்டேன். டாக்டர் வேண்டாம், எங்களை பாத்துக்காதீங்க. எங்களை பத்தி தெரியாது. நாங்க எந்த எல்லைக்கு வேணா போவோம். எங்க வந்து யாருகிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க? நனவோட தான் பேசுறீங்களா? சரகர கஷ்டம் வந்துட்டீங்களா? நீ சும்மா இரு. அவர் என்கிட்ட தானே பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு பிள்ளைங்க படிச்சாதான் நாளைக்கு நல்ல சமுதாயம் உருவாகும். அதனால இந்த விஷயத்துல நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். டாக்டர், மறுபடியும் சொல்றேன். யோ, ஒரு தடவை சொன்னா புரியாது. இங்க மனுஷாளுக்கு மட்டும்தான் இடம். நாய்களுக்கு பக்கத்துல கால்நடை மருத்துவமனை இருக்கு, அங்க போங்க. சீக்கிரமே எங்களை யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க. வாடா.